அதாவது எங்கே போனாலும் இந்த ஒலி மாசு அதிகரித்து விட்டது. இந்த வியாபாரிகள் காலையில் வந்து எதையாவது வியாபாரம் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்க, கத்தி கத்தி வியாபாரம் பண்ணுறாங்க. அவங்க மைக்கில் வேற இப்போ வந்து ஒலிபெருக்கில் வந்து வியாபாரம் பண்ணுறாங்க. வெண்டைக்காய், கத்திரிக்காய், தக்காளி, வெங்காயம் 1 கிலோ 50 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு வியாபாரம் பண்ணிவிட்டு ஒரு கத்தி, அதாவது ஒலிபெருக்கி மூலமாக வியாபாரம் செய்வதன் மூலமும் இந்த மாதிரி ஒலி மாசு. வீடுகளில் வாழ்கிறவர்கள் வந்து அவங்க ஏதோ படிப்பாங்க, எழுதுவாங்க, ஏதோ ஒரு வேலை செய்வாங்க. ஆனால் வந்து இந்த அமைதியின்மை வந்து ரொம்ப பெரிய இடையூறாக இருக்குது. அது மாதிரி இப்போ வந்து கோயில்களில் உள்ள கோயில்களில் உள்ள திருவிழா அப்படின்னா பாட்டு போட்டு விட்டுறாங்க. ஏதாவது கோயில்கள் அல்லது தேவாலயம், மசூதி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய தொந்தரவுகள். இந்த மாதிரி ஒலி மாசுகள் வந்து அதிகரிக்குது. ஒரு பேருந்துகளில் பயணம் செய்யும்போது பேருந்துகளில் ஏதாவது பாட்டை போட்டு விட்டுறாங்க. எங்கே போனாலும் ஒரு நம்ம அமைதியாக சிந்திக்கிறதுக்கு அமைதி தேவை. சிந்தனை, நம்மளுடைய சிந்தனை தெளிவாக சிந்திக்கணும். நமது சிந்தனை மீது நமக்கு ஒரு கவனம் வரணும். அப்படின்னா புறச்சூழ்நிலை கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். அப்போ தான் வந்து இங்கே வந்து நிறைய அமைதி என்பதே இல்லை. நிறைய பார்த்திங்கன்னா ஒரு கல்யாண மண்டபம் இருக்குது அப்படின்னா அங்கே வந்து ஒரு கல்யாணம் நடக்குதுன்னா, ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா கச்சேரி, பாட்டு கச்சேரி, பக்கத்தில் குடியிருப்பு இருக்குது. அப்போது ஒவ்வொரு கல்யாணம் நடக்கும்போதும் அங்கே பாட்டு கச்சேரி, கும்மாளம், கூத்து. பக்கத்து வீட்டுக்காரங்களில் யாராவது படிக்கிறவங்க இருந்தாங்கன்னா அப்போ அவங்களால படிக்க முடியாது. என்னைக்கு அவங்களால கண்டிப்பாக படிக்கவே முடியாது. ஆனால் பக்கத்தில் இப்போ நான் ஒரு கல்யாண மண்டபத்துக்கு போயிட்டு வந்தேன். பக்கத்தில் பார்த்தா சுற்றி குடியிருப்புகள். இந்த கல்யாண மண்டபத்தில் பார்த்திங்கன்னா கச்சேரி, மேளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கூத்து கும்மாளமாக ஒரு 2-3 மணி நேரத்துக்கு இருக்குது. அந்த 2-3 மணி நேரமும் பக்கத்து வீட்டில் உள்ளவங்க யாராக இருந்தாலும் அங்கே படிக்கிற பசங்க கண்டிப்பாக இருப்பாங்க. அப்படி தானே? அவங்க படிக்கவே முடியாது. அமைதியாக ஒரு டிவி கூட அவங்க பார்க்க முடியாது. அவங்க அந்த அளவுக்கு இங்கே ஒலி மாசு அதிகரித்து விட்டது. ஒரு புறச்சூழ்நிலை வந்து அமைதியாகவே இல்லை. நிறைய பேரை இடையூறு செய்வதாகவே உள்ளது. ஆக இதற்கெல்லாம் நாம் தீர்வு காண வேண்டும். இதெல்லாம் தீர்வு காணாமல் அலட்சியப்படுத்திக்கிட்டு சரி போனால் போகுது அப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகாமல் இதற்கு ஒரு தீர்வை நம்ம தேடணும். அல்லது குறைந்தபட்சம் என்ன பண்ணணும்னா, இந்த நாடு மாறாது, நாம் தான் நம்மளை மாற்றிக்கணும். இந்த நாடு வந்து மாறாது. அதனால் நாம் தான் என்ன பண்ணணும், நம்ம வீட்டை வந்து ஒரு சவுண்ட் ப்ரூஃபு, அந்த மாதிரி வெளியில் உள்ள ஒலிகள் உள்ளே வராத அளவுக்கு ஒரு அமைதியான சூழ்நிலையை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படி ஏற்படுத்தும் போது காற்று கூட வராமல் போயிடும். தூங்குகிற நேரம் மட்டும் அந்த ஜன்னலெல்லாம் திறந்து விடணும். வெளியில் உள்ள காற்று நல்லா உள்ளே வரணும், உள்ளே உள்ள காற்று வெளியே போகணும். மற்றபடி நாம் படிக்கிறோம், ஏதோ எழுதுகிறோம் அல்லது இது மாதிரி வீடியோ போடுறோம் அப்படின்னா அந்த மாதிரி நேரத்தில் வெளியில் உள்ள சத்தங்கள்லாம் நமக்கு இடையூறு செய்யக்கூடாதுன்னா நல்ல சவுண்ட் ப்ரூஃப் சிஸ்டத்தை பயன்படுத்தி வெளியில் உள்ள சத்தங்கள் உள்ளே வராத அளவுக்கு ஒரு அமைதியான சூழ்நிலையை நாம் செயற்கையாக ஏற்படுத்தி கொண்டால் மட்டும்தான் இதற்கு தீர்வு கிடைக்குமே தவிர, மற்றபடி நம்ம வந்து வெளியில் உள்ள இந்த உலகத்தையோ நாட்டையோ குறை சொல்லிட்டு கிடந்தால் நமது நேரம்தான் வீணாக போகும், நாட்களும் வீணாக போகும். அதனால் வந்து இப்போதைக்கு அதுதான் தீர்வு. ஏன்னா ரொம்ப இதனால் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. இந்த ஒலி மாசுனால் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. நிறைய பேரோட நேரம் வீணாக்கப்படுகிறது. ஒரு 3 மணி நேரம் ஒரு கல்யாண மண்டபத்தில் கச்சேரி நடக்குது அப்படின்னா பக்கத்தில் குடியிருக்கிறவங்க அந்த 3 மணி நேரமும் நீங்கள் படிக்கவே முடியாது. அப்போ எந்த அளவுக்கு மிகப்பெரிய இடையூறு பாருங்கள். ஆனால் இதெல்லாம் அலட்சியம் பண்ணிக்கிட்டே போகிறாங்க. இப்படி வந்து மக்கள் இடையூறுகளை அலட்சியம் பண்ணி தான் கடைசியில் என்ன ஆகிப்போச்சு, இப்போ அப்படித்தான் இந்த உலகத்தையே நம்ம உருவாக்கி வச்சுருக்கோம். இன்னும் 20 வருஷத்தில் இதை அழிக்க வேண்டிய அவசியம் ஏன் வந்ததுன்னா, நம்ம வந்த வழி தப்பு. வந்த வழியில் அலட்சியங்கள் தான் அதிகமாக இருக்கிறது, நேர்மையின்மை தான் அதிகமாக இருக்கிறது. அதனால் தான் இப்படிப்பட்ட ஒரு இயந்திர அறிவியல் உலகை கஷ்டப்பட்டு உருவாக்குனாங்களாமா. அதனால் இன்னும் 20 வருஷத்தில் அழித்து தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. ஒலி மாசுங்கிறது நமது மனதை பலவீனப்படுத்தும், நமது கவனத்தை திசை திருப்பும். இப்போ நீங்கள் வந்து ஒரு பரீட்சை எழுதுறதுக்காக பஸ்ஸில் போகிறீங்க, பக்கத்து நகரங்களுக்கு போகிறீங்க அப்படின்னா ஒரு பரீட்சை எழுதணும், ஒரு நுழைவுத் தேர்வுக்காக நீங்கள் ஒரு பஸ்ஸில் ஏறி போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த பஸ்ஸில் சினிமா பாட்டு போட்டே போனாங்கன்னா உங்கள் மனசு வந்து உறுதியை இழந்து விடும். ஒரு தேர்வு எழுதிருக்கிறாருன்னா அந்த மனநிலை உங்களுக்கு இல்லாமல் போயிடும். அது மாதிரி ஒரு இறந்தவரோட வீட்டுக்கு போவீங்க. ஒரு பக்கத்து ஊரில் இறந்துருப்பார் ஒருத்தர், அவர் உங்கள் சொந்தக்காரராக இருப்பார், நெருங்கிய உறவினராக இருப்பார். அவங்க இறந்ததுக்காக நீங்கள் போயிட்டுருப்பீங்க. நீங்கள் ஒரு பேருந்தில் ஏறுவீங்க, அங்கே பார்த்தா சினிமா பாட்டு கூத்தடிச்சிக்கிட்டு ஒரே சினிமா பாட்டாக போட்டுட்ருப்பாங்க. அதை கேட்குற நீங்கள் அந்த இறந்தவருடைய வீட்டுக்கு போகிறோங்கிற அந்த மனநிலையை இழந்துருவீங்க, ஒரு கவலையை, சோகத்தை இழந்துருவீங்க. அது மாதிரி
ஏகப்பட்ட இந்த மாதிரி நிறைய இடையூறுகள். நாம் ஒரு நோக்கத்துக்காக போவோம், நம்முடைய நோக்கத்தை திசை திருப்புகிற வேலையில் இந்த மாதிரி இதெல்லாம் நம்மளை வந்து பலவீனப்படுத்தி அவங்க வியாபாரம் பண்ணுறாங்க. அப்போ தான் அந்த பஸ்ஸில் நம்ம ஏறுவோம். இப்போ தனியார் பேருந்தில் போனீங்கன்னாக்கா நீங்கள் பாட்டு கேட்டுகிட்டே போகலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளை பலவீனப்படுத்தி அவர்கள் பணம் சம்பாதிப்பதற்காக அந்த முயற்சியில் அவங்க ஈடுபடுறாங்க. அதில் எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க. ஒரு சிலருக்கு அது சந்தோஷமாக இருக்கும், இன்னும் நிறைய பேருக்கு அவங்க போகிற நோக்கம் என்பது அந்த நோக்கத்தின் மீது அவர்களுக்கு இருக்கிற கவனம் என்பது திசை திருப்பப்படும். அவங்க ஒரு நோக்கத்துக்காக போவாங்க, பரீட்சை படிக்கிற பசங்க பரீட்சை எடுத்துறதுக்காக போவாங்க, ஒன்று படிச்சுக்கிட்டே படிச்சிருப்பாங்க, மறந்து போயிடும், அப்புறம் கவனம் திசை திரும்பிடும். அவங்க அப்போ தேர்வில் தோற்று போவாங்க, வாழ்க்கையிலே தோற்று போயிடுவார். அப்போ வந்து அந்த மாதிரி தேர்வில் தோல்வி அடைஞ்சால் என்ன ஆகும், அப்படி மார்க் குறைஞ்சி போயிடும், அப்புறம் வந்து வேலை கிடைக்காது. இந்த மாதிரி எவ்வளோ பெரிய பாதிப்பு பாருங்கள், இவங்க பண்ணுற வேலைங்கிறதுனால எவ்வளோ பெரிய பாதிப்பு. அது மாதிரி கோயில் திருவிழாக்கள் பயங்கரமாக பாட்டு போடுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டில் உள்ளவங்க யாரும் அந்த காலகட்டங்களில் படிக்கவே முடியாது. அப்போ எவ்வளோ பெரிய இடையூறுகளை இவங்க ஏற்படுத்திக்கிட்டு அதை நம்ம அலட்சியப்படுத்திக்கிட்டு அதனால் எத்தனை பேருடைய வாழ்க்கை பாதிக்கப்படுது. அதனால் நாட்டோட முன்னேற்றம் பாதிக்கப்படும். இந்த மாதிரி இவங்க பாட்டு போடுறதுனால நாடு முன்னேறப்போ தான் என்ன, நாடு முன்னேற்றம் அடைப்போ தான் என்ன, பேருந்துகளில் பாட்டு போடுறதுனாலையோ அல்லது வந்து கோயில் திருவிழாக்களில் சத்தமாக பாட்டு போட்டு சுற்றி இருக்கிற மக்களை அத்தனை பேர்த்தையும் எந்த வேலையும் செய்ய விடாமல் பண்ணுறதுனால நாடு முன்னேறுமா என்ன, நாடு முன்னேற போகிறதில்ல. ஆனால் அங்கே உள்ளவங்க ஒழுங்காக படித்தாங்கன்னாக்கா சுற்றி இருக்கிற மக்கள் ஒழுங்காக படித்து தேர்வு எழுதி நல்ல நிலைமைக்கு போனால் நாடு முன்னேறும். அப்போ அதெல்லாம் பண்ண விடாமல் பண்ணுறது தான் இந்த மாதிரியான வேலைகள். இந்த மாதிரி கோயில் திருவிழாக்களில் பாட்டு போடுறது, அப்புறம் பேருந்துகளில் பாட்டு போடுறது, இதெல்லாம் வந்து மக்களை முன்னேற விடாமல் நாட்டையும் முன்னேற விடாமல் தடுக்கிறதுக்காகவே செய்கிற வேலை. அதை போய் நம்ம அலட்சியம் பண்ணிகிட்ருக்கோம். அவங்களுடைய உணர்வு பாதிக்கப்படும், அது மத சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாட்டோட முன்னேற்றத்தை தடுக்கிறது தான் அந்த மத சுதந்திரத்தின் வேலையாகவே இருக்குது. அதனால் வந்து மக்களுடைய முன்னேற்றம், நாட்டின் முன்னேற்றம், அதை தடுப்பது தான் இந்த மத சுதந்திரத்தின் வேலைகளாக இருக்குது. அந்த மத சுதந்திரத்தை பயன்படுத்தி கொண்டு அவர்கள் பல்வேறு வழிகளில் இந்த நாட்டோட முன்னேற்றத்தை, மக்களுடைய முன்னேற்றத்தை எப்படி தடுப்பது அப்படிங்கிற வேலையில் அதில் ஒன்று தான் இது. வெறும் பாட்டு போடுறது மட்டுமே அவங்களுடைய வேலை இல்லை, வெவ்வேறு வழிகளிலையும் அவர்கள் மக்களை முன்னேற விடாமல் நாட்டை முன்னேற்ற விடாமல் தடுத்து கொண்டே இருப்பார்கள். அதை நம்ம அலட்சியம் பண்ணிகிட்டே போனால் அதனால் நாடு தான் பாதிக்கப்படும். இந்த ஒலி மாசு இருக்குல்ல, நிறைய டிஸ்டர்பன்ஸ் பண்ணுற மாதிரி, மக்களை இடையூறு செய்கிற மாதிரியான அந்த ஒலி மாசுகள், கோயில் திருவிழாக்களில் போடப்படுகிற பாட்டுகள், கோயில்களில் போடப்படுகிற பாட்டுகள், திருமண மண்டபங்களில் அடிக்கிற கச்சேரிகள், நடக்கிற கச்சேரிகள், திருவிழாக்களில் நடக்கிற கச்சேரிகள், அப்புறம் இந்த மாதிரி பேருந்துகளில் பயணத்தின் போது போடப்படுகிற பாடல்கள், இதெல்லாம் வந்து மக்களை பலவீனப்படுத்தி அவங்க பணம் சம்பாதிக்கிறாங்க. ஒரு நாட்டையே அது பலவீனப்படுத்தும், ஒரு நாட்டோட முன்னேற்றத்தையே அது வந்து எடுத்து நிறுத்தக்கூடியது. அதனால் வந்து நம்மளை பலவீனப்படுத்தி மன உறுதி இழந்துருவாங்க. இந்த மாதிரியெல்லாம் ஒலி மாசுகளால் பாதிக்கப்படுகிற ஒரு மக்கள் வந்து மன உறுதியை இழந்து விடுவார்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இந்தியாவில் பார்த்திங்கன்னா வீடுகள் ரொம்ப நெருக்கமாக இருக்கும். பக்கத்து வீட்டில் போடுற சண்டையெல்லாம் இங்கே கேட்கும். அதுவும் ஒரு கவனத்தை சிதைக்கும். ரொம்ப வீடு பார்த்திங்கன்னா இங்கேருந்து பார்த்தா பக்கத்து வீட்டில் நடக்கிற எல்லா சம்பவங்களும் தெரியும். பக்கத்து வீட்டுக்காரங்க நம்ம வீட்டு சம்பவங்களை பார்ப்பாங்க. அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது அவங்க வீட்டில் எதாவது பேசுனா நமக்கு கேட்கும், நாம் பேசுனா அவங்களுக்கு கேட்கும். அதனால் என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் பேசுகிறதை நிறுத்திடுவாங்க. அதனால் தகுந்த இடைவெளியும் தேவை. ஒரு வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்கும் தகுந்த இடைவெளி தேவை. அப்போ தான் ஒரு வீடு சுதந்திரமாக இயங்கும். அவர்களை மற்றவங்க வேடிக்கை பார்க்குறாங்கங்கிற உணர்வே என்ன ஆகும்னா, பக்கத்தில் வீடு இருந்ததுனாக்கா மற்ற வீட்டுக்காரங்க நம்மளை வேடிக்கை பார்க்குறாங்க அப்படிங்கிற உணர்வே என்னென்னா, இவங்கள சுதந்திரமாக பேச சொல்லாது, கூச்சப்படுவாங்க, தயங்குவாங்க. சத்தமாக பேசாத, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கேட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பிரச்சனையும் இருக்குது. அதனால் வந்து இதில் வந்து ஒலி மாசு எப்படி வந்ததுன்னா, பக்கத்து வீட்டுக்காரங்க பேசும்போது நமக்கு கேட்கும். நாம் ஒரு வேலையில் ஈடுபட்டுருப்போம், பக்கத்து வீட்டில் குழந்தைங்க இருப்பாங்க, சத்தம் போடுவாங்க, அது அப்போ நமக்கு கேட்கும். அப்படின்னா நம்ம வீட்டில் யாராவது சத்தம் போட்டால் அவங்களுக்கு கேட்கும், அவங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸ், கவனம் வந்து சிதறும். அதனால் ஒரு வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்கும் தகுந்த இடைவெளி தேவை. அதுதான் வந்து ஒரு குடியிருப்புக்கான ஒரு ஒழுக்கம். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு வீட்டுக்கு இன்னொரு வீட்டுக்கு இடைவெளியே கிடையாது. ஏன் இப்படி நெருக்கி அடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னே தெரில. வசதி இருந்தால் கூட அவங்க அந்த மாதிரி தனிமையை விரும்ப மாட்டேங்கிறாங்க. தனித்து இருக்கணும், ஒரு இடைவெளியோட தனது வீடு அமையணும் அப்படின்னு யாரும் விரும்புறதில்லை. நல்ல விஷயங்களை அரசாங்கமாக செய்தால்தான் அது மக்களுக்கு போய் சேரும். மக்களே
தங்களுக்கான நல்ல விஷயங்களை தேர்ந்தெடுத்து செஞ்சுப்பாங்க அப்படின்னு விட்டுட்டோன்னு வச்சிங்களேன், கண்டிப்பாக அது நல்ல விஷயம். குழந்தைகள் தான் அரசாங்கத்தின் பார்வையில் மக்கள் அனைவரும் குழந்தைகள் தான். அதனால் அந்த குழந்தைகளை வந்து குழந்தைகள்னால் அவங்க போக்கிலே விட்டாக்கா அந்த குழந்தைகள் எப்படி சரியான வழியை நோக்கி போவாங்க? போக மாட்டாங்க. அதனால் வந்து இதெல்லாம் வந்து இது இந்தியா போன்ற நாடுகளின் சாபக்கேடுகள்.